அனுபவசாலிகள் தான் கட்சியின் தூண்கள் என தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர் ஏவாவேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அதனை சொல்ல வரும் முன்பு அனைவரும் சிரித்ததால் மறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனுபவசாலிகள் இல்லாத கட்சி தேராது என்றும் தெரிவித்துள்ளார். பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்து. ஓல்டுன்னு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள், அவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னா எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதுல அதை மறந்துட்டேன். திமுகவில் சீனியர் ஜூனியர் மாணவர்கள் குறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற ஏவா வேலு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்திற்கு ரஜினிகாந்த் அளித்த விளக்கம்தான் இது. வீரயுக நாயகன் வேள்பாரி நாவல் 1,00,000 பிரதிகளை கடந்து விற்பனையாவதை கொண்டாடும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் சங்கர், தமிழ்நாடு நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தனது ஓல்டு ஸ்டூடெண்ட் பேச்சை குறிப்பிட்டு அனுபவசாலிகள் இல்லாத கட்சி தேராது என்றார். ஓல்டுன்னு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள், அவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னா எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. புத்தக விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுத்தது குறித்த நிகழ்வுகளை நகைச்சுவையாக ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார். சிவகுமார் இருக்காருப்பா, அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜ்ல கண்டினியூஸ் அது குரல் பத்தி எதை பத்தி அவரே கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம், சரி கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர இந்த ஆள் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஜாகிரதைப்பா. ஒரு புத்தகத்தை படித்து கண்ணீர் விட்டு அழுததாக ரஜினி நெகிழ்ச்சியாக கூறினார். யாருக்காக அழுதான்? ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான்னு தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும். சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தனது ஆசை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார். 96 இருந்து ஒரு நல்ல புக்கு கிடைச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் அந்த புக்கு நான் படிக்கல, எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன். அனைவரும் புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ரஜினிகாந்த், வேள்பாரி நாவலின் திரை வடிவத்திற்கு அனைவரையும் போல தானும் காத்திருப்பதாக தெரிவித்தார்.